Hi students, welcome to Samachir Study YouTube channel. In this video, we are going to solve Standard 9 Science Workbook, Worksheet number 2, questions 18 to 21. So first question என்னன்னு பார்த்தோம்னா, Akilan and Babu are moving in a vehicle and their velocity time graph is given below. So இந்த questionல ஒரு simple velocity time graph கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரோட மூவ்மெண்ட்டை வச்சு. ஸோ இதில் questions என்னன்னா, does the motion of Akilan and Babu a straight line motion அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா straight line motionனா எப்படி இருக்கும்னு சொன்னால், இதில் வந்து எந்த ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட மூமெண்ட் வந்து லீனியராக இருக்கும். அதுதான் ஸ்ட்ரைட் லைன் மூமெண்ட். இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த அகிலனோட மூமெண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் மூமெண்ட்டாக இருக்குது. ஓகே, இதை தான் ஸ்ட்ரைட் லைன் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். பட் பாபுவோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டிக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஒரு பர்டிகுலர் டைம் வந்ததுக்கு அப்புறம் அவரோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் நாட் ஸ்ட்ரைட் லைன் மூமெண்ட். அப்போது மோஷன் ஆஃப் அகிலன் is straight line motion. Okay, பாபுவோடது straight line motion கிடையாது. இதுதான் first questionக்கான answer. Second question, for time t equal to 15 seconds to t equal to 40 seconds, name the person who moves faster. ஸோ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க டைம் டியூரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, 15 செகண்ட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும். ஸோ இந்த 15 செகண்ட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ஸை நீங்கள் கிராஃபில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், அகிலன் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறாரு. இதுதான் அகிலனோட மூமெண்ட். 15 செகண்ட்லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் அவரோட மூமெண்ட் இந்த மாதிரி இருக்குது. பட் பாபுவோட மூமெண்ட் பாருங்கள், இந்த மிட் பார்ட்லேயே இதில் வந்ததுக்கப்புறம் அவரோட மூமெண்ட் வந்து என்னதாகுது, ஸ்டாப் ஆகுது. கான்ஸ்டன்ட் ஸ்பீடு இதில் வந்துடுது. ஸோ இதில் யார் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க, அகிலன், பாபு கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the time interval at which change in velocity of Akilan is more? நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி அகிலனோட மூமெண்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் மூமெண்ட், அதாவது யூனிஃபார்ம் மோஷனாக இருக்குது. அதனால எந்த ஒரு டைம் இன்டர்வல்லையும் அவரோட சேஞ்ச் இன் வெலாசிட்டி கூடுதலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால நம்ம என்ன ஆன்சர் சொல்லணும், அகிலன் ஹேஸ் யூனிஃபார்ம் மோஷன், ஸோ தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் velocity of Akilan's movement. Okay, so இதுதான் students இந்த simple question. So next நம்ம என்ன numerical problems பார்க்க போகிறோம். detailed answerல number 19, a ball is thrown vertically upwards at 40 meter per second ignoring air resistance and taking g equal to 10 meter per second square. என்ன கால்குலேட் பண்ணணும், மேக்ஸிமம் ஹைட் த பால் ரீச்சஸ். ஸோ இந்த கொஷினுக்கு சிம்பிளாக ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். நம்ம ஒரு பாலை வேர்ட்டிக்கலி அப்வர்ட்ஸ் தூக்கி போடுறோம். ஓகே, ஸோ இதுதான் பாலோட மூமெண்ட். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் பாலை வந்து தூக்கி எறிகிறீங்க. ஸோ அது மேலே போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட் ரீச் ஆனதுக்கு பிறகு கீழே வருது. ஸோ இந்த கண்டிஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாலை வந்து நீங்கள் ஏரில் தூக்கி போடுறதுனால ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி v ஈக்குவல் டு 0னா என்னது, ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க, v ஈக்குவல் டு 0ன்னு. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ஜின்னா என்னது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் a அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியாக இருக்கும். அப்போ கிவன் வேல்யூஸ் நம்ம நோட் பண்ணிடலாம். ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 0, g ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அண்ட் இவங்க கொடுத்துருக்குற இந்த வெலாசிட்டி 40 மீட்டர் பெர் செகண்டுங்கிறது எதை நோட் பண்ணுது, யூ, இனிஷியல் வெலாசிட்டி. நீங்கள் இங்கேருந்து தூக்கி போடும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும் இல்லையா, அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ நமக்கு என்னெல்லாம் தெரியும், யூ, வி, ஜி. ஜிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஏன்னு இருக்கிற இடத்துல ஜின்னு எழுதுவோம். ஓகே, ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற ஆக்சலரேஷனுங்கிறது டியூ டு கிராவிட்டி. இப்போது நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரியும், 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, கிவன் வேல்யூஸும் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் எதை யூஸ் பண்ணி நமக்கு இந்த ஹைட் கால்குலேட் பண்ணலான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, when we throw an object vertically upwards it moves against the acceleration due to gravity. உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்கன்னா இது எப்படி, ஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால
இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளத்தில் a இஸ் டேக்கன் டு பி மைனஸ் ஜி. நோட் பண்ணிட்டீங்களா? அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் இந்த மாதிரி பால் மேலே தூக்கி போடக்கூடிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஏயை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்? மைனஸ் ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இது உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் ஹைட் த பால் ரீச்சஸ். ஹைட்டுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? எஸ். ஓகே, எஸ்ஸுங்கிறத டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு டைமும் தெரியாது, அதுவும் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ கொடுத்துருக்குற வேல்யூஸை வச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ டேக் த ஈக்குவேஷன் நம்பர் 3, v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கே ஏ எப்படி சேஞ்ச் ஆகும்? மைனஸ் ஜி. அதனால ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் ஜி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்புறம் எஸ். ஸோ நம்ம இப்போ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண? வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2gs. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூஸாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். வி வேல்யூ 0, யூ வேல்யூ 40, மைனஸ் 2 இன்ட்டு ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க 10. எஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிற டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 0 ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் எவ்வளவு? 1600 மைனஸ் 20 இன்ட்டு எஸ். ஸோ இப்போ இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் 1600 கொண்டு வரும். ஓகே, அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் 1600 ஈக்குவல் டு மைனஸ் 20s. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? எஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மைனஸ் 20 இந்த 1600க்கு டினாமினேட்டராக வரும். ஓகே, ஸோ இதை வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகுது. 1600 divided by 20 calculate பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 80. ஸோ the maximum height the ball reaches s equal to 80 meters-ங்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஆன்சரை ரீச் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the time taken to reach the maximum height கேட்டிருக்காங்க, அதாவது t கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள 3 ஈக்குவேஷன்ஸில் சிம்பிளாக எந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு u தெரியும், v தெரியும், அதே மாதிரி ஏங்கிறது g, அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறதும் தெரியும். ஸோ அன்னோன் வேல்யூ வந்து t மட்டும்தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் கால்குலேட் த டைம், the time taken to reach the maximum height. So first equation substitute பண்ணுவோம். v equal to u minus gt. Okay, a இருக்கிற இடத்துல minus g substitute பண்ணியிருக்கிறோம். Now substitute the values v0, u40, g10 into t. So இதுவும் அதே மாதிரி நீங்கள் equal to opposite side கொண்டு வரீங்க. So minus 40 equal to minus 10 into t. So minus 40 divided by 10, minus 10 equal to 4 கிடைக்கும். சரியா? இந்த எக்ஸ்பிரஷனில் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? t equal to 4 seconds. இதுதான் உங்களுடைய செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் டு 4 செகண்ட். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க? the time taken to return to its starting point. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருந்து பாலை மேலே தூக்கி போடுறீங்க. ஸோ அது மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆன பிறகு அதே பால் கீழே வருது, அதாவது கிரவுண்டுக்கு வருது. ஓகே, இதுதான் அதோட பாத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் என்ன சால்வ் பண்ணோம்? டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட். இந்த ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு 4 செகண்ட் ஆகும்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போது அதே பால் இங்கே கீழே வரணும்னா எத்தனை டைம் ஆகும்? 4 செகண்ட்ஸ். இது நீங்கள் கெஸ் பண்ணியே சொல்லிடலாம். டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட் 4 செகண்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே விழுறதுக்கும் அதே டைம் தான் ஆகும். ஸோ வாட் இஸ் த டோட்டல் டைம்? த டைம் டேக்கன் டு ரிட்டர்ன் டு இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ டோட்டல் எவ்வளோ வரும்? 8 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இது ரொம்ப சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இதுவும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். எ சிலிண்டர் கண்டைனிங் எ வேக்சின் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் எ ஹெலிகாப்டர் ஹோவரிங் அட் எ ஹைட் ஆஃப் 200 meters above the ground. The acceleration due to gravity is 10 meters per second square. Calculate the time at which cylinder will hit the ground. ஸோ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கிறோம்.
என்ன கொடுத்துருக்குறாங்க, ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. ஹைட்டுங்கிறது டிஸ்டன்ஸ், அதை எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். அடுத்தது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 m/s². ஸோ ரெண்டும் தெரியும். இதில் வந்து நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ஹெலிகாப்டர் வந்து மேலே இருக்குது, அது வந்து மூவ்மெண்ட் இல்லை, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருந்து வேக்சினை தூக்கி போடுறாங்க. ஸோ அப்போ அங்கே இனிஷியல் வெலாசிட்டி என்னதான் இருக்கும், 0வாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் மேலே இருந்து ஒரு வேக்சின் பாக்ஸை தூக்கி போடுறீங்க, அந்த ஹெலிகாப்டர் ஸ்டேஷனரியாக ஒரு பிளேஸில் இருக்கும்போது அதை தூக்கி போடுறாங்க. ஸோ அப்போது உங்களோட இனிஷியல் வெலாசிட்டி 0. என்ன கேட்டிருக்கிறாங்க, ஸ்பீட் அட் விச் சிலிண்டர் வில் ஹிட் த கிரவுண்டுன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியது ஃபைனல் வெலாசிட்டி v. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் படிச்சிருக்கிறோம். என்னது, v² = u² + 2gs, அதாவது 2as இருக்கும். ஏயை வந்து இந்த ஜின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சிலரேஷன் என்னது, டியூ டு கிராவிட்டி. சிம்பிள் எக்ஸ்பிரஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நீங்கள் என்ன டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம், வி ஹாவ் டு கேல்குலேட் v. ஸோ v² = u வந்து 0, ஏன்னா மேலேருந்து போடும்போது அந்த ஹெலிகாப்டர் ஸ்டேஷனரியாக அந்த பிளேஸில் இருக்குது. 0 + 2 × g value 10, s value 200. So 2 multiplied by 10 is 20. 20 into 200, 4000. So v² value 4000. So v equal to √² of 4000 எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 63.25 m/s, அதாவது ms⁻⁻1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். The speed at which the cylinder will hit the ground is 63.25 ms⁻⁻1. ஓகே, ஜஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the diagram below shows a trail of oil drips made by a car as it travels along a road. The oil is dripping from the car at a steady rate of 1 drip every 2.5 seconds. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம் தான். கார் வந்து மூவ் ஆகுது, கார் மூவ் ஆகும்போது அதில் உள்ள ஆயில் வந்து லீக் ஆகுது. ஸோ அந்த ஆயில் லீக் ஆகிறது எப்படி இருக்குன்னா, கார் போக போக கார் மூவ் ஆக ஆக ஒவ்வொரு பிளேஸ்லேயே ஆயில் லீக் ஆகிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட ட்ரிப்பிங் ரேட் அவங்க கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு 2.5 செகண்ட்ஸ்க்கும் ஒரு ட்ராப் விழுது. ஸோ இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்க, டிஸ்கிரைப் த வே த கார் இஸ் மூவிங். கார் வந்து எப்படி மூவ் ஆகுது நல்லா நோட் பண்ணுங்க, ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, அப்படி தானே. இப்போ இதில் வந்து கார் வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போய் அப்புறம் ஸ்லோ ஆகுது அப்படிலாம் இல்லை, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. ஸோ அப்போ அந்த காரோட மோஷன் எப்படி இருக்கும், லீனியர் மோஷன். இதுதான் இதோட ஆன்சர், அதாவது காரோட மோஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட், கார் வந்து யூனிஃபார்ம் மோஷன், லீனியராக மோஷன் ஆகிட்டு இருக்குது மூமெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட் அண்ட் 7th ட்ரிப் இஸ் 135 meters. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 drops. இது இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, அதில் மொத்தம் 7 drops கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ட்ராப்க்கும் லாஸ்ட் ட்ராப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 135ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 2 ட்ராப்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ராப்புக்கும் இடையில எத்தனை இன்டர்வல்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ட்ராப்புக்கும் செகண்ட் ட்ராப்புக்கும் இடையில ஒரு இன்டர்வல், இதே மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் 6 இன்டர்வல்ஸ் இருக்கும், அப்படி தானே. மொத்தம் 7 ட்ராப்ஸ்னால் ஒரு ட்ராப்புக்கு இன்னொரு ட்ராப்புக்கும் இடையில ஒரு இன்டர்வல். அப்போ டோட்டலி 6 இன்டர்வல்ஸ் ஆர் தேர். அப்போ டோட்டல் இன்டர்வல் 6. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ட்ராப்ஸ் எப்படி இருக்கும், 135 divided by 6. அப்போ தான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண முடியும். அதாவது 135ங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ 2 ட்ராப்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குதுங்க, 6 இருக்குது. ஸோ 135 divided by 6 கால்குலேட் பண்ணிங்கன்னா the distance between 2 drops கிடைக்கும், that is 22.5 meter. இப்போ இதை நீங்கள் செக் பண்ணலாம், 22.5 meter இந்த 2 ட்ராப்ஸ்க்கு இடையில இருந்துச்சுன்னு சொன்னால் 22.5 into 6 அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டல் 135 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, state the expression to determine average speed of the car.
ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ட்ராப்லேருந்து 7th ட்ராப் வரைக்கும் 135 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அவங்க சொல்லிட்டாங்க 2 ட்ராப்புக்கு இடையில டைம் டியூரேஷன் 2.5 செகண்ட்ஸ். அது கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. அப்போது இதில் 2.5 செகண்ட்ஸ்னால் மொத்தம் எத்தனை இன்டர்வல் இருக்குது? 6 இன்டர்வல். ஸோ இந்த 2.5 மல்டிப்ளைட் பை 6 பண்ணிங்கன்னா 15 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் 135 மீட்டர்ஸை கவர் பண்ணால் நமக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 15 செகண்ட்ஸ். ஆன்சர் எப்படி எழுதணும்? 135 டிவைடட் பை 15, தட் இஸ் 9 மீட்டர் per second அல்லது ms power -1. இதுதான் இதோட ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். Okay students, hope you understand all the numerical problems. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.